வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் சலோமி. முதலில் தலைப்புச் செய்திகள். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 6 கிலோமீட்டர் தூரம் நடந்த ரோட் ஷோ நிகழ்வில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ரேபரேலி தொகுதியுடனான எங்கள் உறவு 100 ஆண்டுகள் பழமையானது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. 96 தொகுதிகளுக்கு நடந்த 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 62.84% வாக்குகள் பதிவு. ஆந்திரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 68.04%, ஒடிசா முதல்கட்ட பேரவைத் தேர்தலில் 63.85% வாக்குகள் பதிவாகின. ஆந்திர மாநிலம் குண்டூர் எம்எல்ஏ வீட்டின் மீது தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் தாக்குதல். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பரபரப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கப்பட்டது எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம். கர்நாடகாவில் ஆள்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ரேவண்ணாவுக்கு ஜாமீன். கைது செய்யப்பட்டு 9 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கியது பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம். தமிழகத்தில் இன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. இணையதளத்திலும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் புழுதி புயல் காரணமாக பிரம்மாண்ட விளம்பர பலகை சரிந்து விபத்து. விளம்பர பலகைக்கு கீழ் சிக்கிய 100 பேரில் 65 பேர் மீட்பு, 8 பேர் பலியான பரிதாபம். உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் அறிவிப்பு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தேவைப்பட்டால் சபாநாயகரிடம் விசாரணை நடத்தப்படும். விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் தென்மண்டல ஐஜி விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வைகாசி மாத பூஜைக்காக இன்று மாலை நடை திறப்பு. 19ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் நேற்றைய ஆட்ட மழை காரணமாக ரத்து. குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. ஐபிஎல்லில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதல். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். பிரதமரின் வேட்புமனுவை அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு நேரம் குறித்த ஞானேஸ்வர் சாஸ்திரி உட்பட 4 பேர் வழிமொழிய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வாரணாசியில் பிரதமர் மோடி பங்கேற்ற பிரம்மாண்ட சாலை பேரணி நடைபெற்றது. வாரணாசி தொகுதியில் வருகிற ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரேபரேலி தொகுதியுடனான எங்கள் உறவு 100 ஆண்டுகள் பழமையானது என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி அங்கு தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக பாஜக மற்றும் RSS அரசியல் சாசனத்தை அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். ரேபரேலி தொகுதியில் வருகிற 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி ஒரு கட்சி மட்டுமல்ல, ஒரு குடும்பம் என்றும் அதை உடைக்க முடியாது என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அக்கட்சி கவுன்சிலர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர், ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்கவும் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் தொண்டர்களை உடைத்துவிடலாம் என நினைத்து பாஜகவினர் தன்னை சிறைக்கு அனுப்பிவிட்டதாக கூறினார். ஆனால் பாஜகவின் எண்ணம் தோல்வியடைந்து விட்டதாகவும் தனது கைதால் ஆம் ஆத்மி கட்சி மேலும் வலுவடைந்துள்ளதாகவும் கூறினார். 96 தொகுதிகளில் நடந்த 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சராசரியாக 62.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பின் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இரவு 8 மணி நிலவரத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திராவில் 68.04% வாக்குகளும், ஒடிசாவில் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 63.85% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கியது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு OPS இரட்டை இலை சின்னம், கட்சியின் பெயர், கொடி ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கருத்தில் கொண்டே இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கியதாக தேர்தல் ஆணையம் பதில் தெரிவித்துள்ளது.
சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் எம்எல்ஏ கார்டை பயன்படுத்தி 3 பேரும் ரயிலில் எமர்ஜென்சி கோட்டாவில் பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் மூவரின் ரயில் டிக்கெட்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பான விசாரணைக்காக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவிபேடுகளை சரிபார்க்க கோரிய பொதுநல மனுக்களை தள்ளுபடி செய்த விவகாரத்தில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவில் பதிவான வாக்குகளுடன் முழுமையான விவிபேடுகளை சரிபார்த்தால் தேவையற்ற காலதாமதம் ஏற்படும் என்பது கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. 1947 மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட போது ஏன் இந்தியா இந்து ராஷ்டிரம் என அறிவிக்கப்படவில்லை என நடிகை கங்கனா ரனாவத் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் கங்கனா ரனாவத் குழு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசியபோது 2014 தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று கூறியுள்ளார். இந்த தேசத்தை இந்து தேசமாக ஆக்குவதற்கான சுதந்திரம் அது என்றும் சூளுரைத்தார். கங்கனாவின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ ரேவண்ணாவுக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு 9 நாட்களுக்கு பிறகு ரேவண்ணாவுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி ரேவண்ணாவை சிறப்பு விசாரணைக் குழு கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் அடிக்கடி அவருடன் தொலைபேசியில் பேசியவர்களின் பெயர் பட்டியலை எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உறவினர்கள் தொடங்கி தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் இந்த விசாரணை வளையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல ஐஜி கண்ணன், ஜெயக்குமாரின் சடலம் மீட்கப்பட்ட போது அவரது உடலில் கடப்பாக்கல் கட்டப்பட்டு இருந்ததாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. அதேபோல் வருகிற 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் புழுதி புயலால் பிரம்மாண்ட விளம்பர பலகை சரிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. காட்கோபர் பகுதியில் ராட்சத இரும்பு விளம்பர பலகை சரிந்து பெட்ரோல் பங்க் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக்கொண்ட நிலையில் 8 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 67 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். கேரளாவில் சிறுவன் உட்பட 9 பேரை கடித்த நாய் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனையில் ராபிஸ் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொச்சி மூவாட்டுப்புழாவில் கடந்த வியாழக்கிழமை தெருநாய் ஒன்று 9 பேரை கடித்தது. உடனடியாக அனைவரையும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பிடிப்பட்ட நாய் சிறப்பு பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது உயிரிழந்தது. பிரேத பரிசோதனையில் அந்த நாய்க்கு ராபிஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 2 பெண்கள் உட்பட 3 நக்சலைடுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள கத்ரங்கட்டா கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் நக்சலைடுகள் முகாமிட்டுள்ளதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவினர் தேடுதல் வேட்டை நடத்தியபோது அவர்கள் மீது நக்சலைடுகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு வீரர்கள் பதிலடி கொடுத்ததில் ஒரு ஆண் மற்றும் 2 பெண் நக்சலைடுகள் உயிரிழந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வைகாசி மாத பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. வருகிற 19ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை பல்வேறு பூஜைகள் நடைபெறும். 19ஆம் தேதி அத்தாழ பூஜைக்கு பிறகு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுக்கு $50 மில்லியன் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. மாலத்தீவின் அதிபராக சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முகமது முயிசு பதவியேற்றதிலிருந்து இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் மாலத்தீவு இறங்கி வரும் நிலையில் நல்லெண்ணம் அடிப்படையில் மாலத்தீவுக்கு $50 மில்லியன் நிதியுதவி வழங்குவதை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க இந்தியா முடிவு செய்துள்ளது.
இசை தம்பதிகளான ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி இடையிலான 11 ஆண்டுகால மன வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை இன்ஸ்டா ஸ்டோரி மூலம் ஜி.வி. பிரகாஷ் வெளியிட்டுள்ளார். மன அமைதியை பேணும் நோக்கில் இருவரும் பரஸ்பரம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியமான மற்றும் சரியான முடிவு எனவும் ஜி.வி. பிரகாஷ் பதிவிட்டுள்ளார். இதனிடையே ஜி.வி. பிரகாஷ் உடனான மனமுறிவை உறுதிப்படுத்தும் வகையில் சைந்தவியும் பதிவிட்டுள்ளார். ஐபிஎல் தொடரில் நேற்றைய லீக் ஆட்டம் மழையால் ரத்தானது. கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் இடையேயான இப்போட்டி ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருந்தது. ஆனால் தொடர் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டது. இதனால் ஒரு அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி வீதம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த குஜராத் அணியின் பிளே ஆஃப் கனவை மழை குறுக்கிட்டு தகர்த்துள்ளது. ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. லக்னோ இதில் வெற்றி பெற்றால் ஓரளவு பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க முடியும். தனது கடைசி லீக் போட்டியில் விளையாடும் டெல்லி அணியும் வெற்றிக்காக போராடும் என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சமிருக்காது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 6 கிலோமீட்டர் தூரம் நடந்த ரோட் ஷோ நிகழ்வில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ரேபரேலி தொகுதியுடனான எங்கள் உறவு 100 ஆண்டுகள் பழமையானது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. 96 தொகுதிகளுக்கு நடந்த 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 62.84% வாக்குகள் பதிவு. ஆந்திரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 68.04%, ஒடிசா முதல்கட்ட பேரவைத் தேர்தலில் 63.85% வாக்குகள் பதிவாகின. ஆந்திர மாநிலம் குண்டூர் எம்எல்ஏ வீட்டின் மீது தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் தாக்குதல். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பரபரப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கப்பட்டது எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம். கர்நாடகாவில் ஆள்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ரேவண்ணாவுக்கு ஜாமீன். கைது செய்யப்பட்டு 9 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கியது பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம். தமிழகத்தில் இன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. இணையதளத்திலும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் புழுதி புயல் காரணமாக பிரம்மாண்ட விளம்பர பலகை சரிந்து விபத்து. விளம்பர பலகைக்கு கீழ் சிக்கிய 100 பேரில் 65 பேர் மீட்பு, 8 பேர் பலியான பரிதாபம். உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் அறிவிப்பு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தேவைப்பட்டால் சபாநாயகரிடம் விசாரணை நடத்தப்படும். விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் தென்மண்டல ஐஜி விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வைகாசி மாத பூஜைக்காக இன்று மாலை நடை திறப்பு. 19ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் நேற்றைய ஆட்ட மழை காரணமாக ரத்து. குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிப்பு. ஐபிஎல்லில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதல். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.